அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய புஷ்பா 2 திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புஷ்பா 2 திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுகுமார். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு தேவி ஸ்ரீ பிரகாஷ். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கெஸ்டிங்க அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா, பகத் ஃபாசில், சுனில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. புஷ்பா தி ரூல் திரைப்படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டான் புஷ்பா எப்படி சித்தூர் ஜில்லாவே கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காரு. அவர் சித்தூர் ஜில்லா எப்படி இன்டர்நேஷனல் டானா மாறுறாரு அப்படின்றதான் படத்தோடைய கதை. ஆக்சுவலா புஷ்பானா யாரு, புஷ்பா எப்பேற்பட்டவர் அப்படின்றத நம்ம புஷ்பா தி ரைஸ் பார்ட் 1ல பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலுக்கும் புஷ்பராஜுக்கும் நடக்கிற அந்த மீட் பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மோதல் பயங்கர ஹைப் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் புஷ்பா 2மே நான் போய் பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதான் சொல்லியாகும். ஒரு சில இடங்கள்ல புஷ்பராஜும் எஸ்பியும் மீட் பண்ற இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அங்கங்க அப்பப்போ அந்த ஃபயர் அந்த வைல்டு ஃபயர் நம்ம பார்க்க முடிச்சு. பட் அது அங்கங்க அப்பப்போ மட்டும்தான் இருக்குன்றது தான் மிகப்பெரிய படத்தோடைய டவுன்ஃபாலு. நிறைய நம்மள இது பண்றதுக்கு, அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்கா கொடுத்து ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக டைரக்டர் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமா அந்த அன்லாஜிக்கலா ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ஒரு டான் நினைக்கிறாரு ஒரு பணத்தால போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேரையுமே செட்டில்மெண்ட் கொடுத்து விலைக்கு வாங்குறது, இல்ல ஒரு போட்டோ எடுக்க முடியல அப்படின்றத புஷ்பராஜ் ஒரு போட்டோ எடுக்க முடியல அப்படின்றத சிஎம்ஏ மாத்துறது அப்படின்றது அன்லாஜிக்கல் சீன்லாம் நம்மளால கற்பனையில கூட செஞ்சு பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இதெல்லாம் மாத்தி ஒழுங்கா ரைட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வந்தது அப்புறம் அப்படியே தோணி தொடங்கி நான் ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ள போனது படத்துக்கு இன்னும் ஒரு மோசமான பின்னடைவா தான் பாக்குறேன். ஆக்சுவலா டைரக்டர் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். புஷ்பராஜை பத்தி நான் பேசுறதா, இல்ல புஷ்பராஜ் அந்த டானாயி அவன் என்னென்ன பண்றான்னு நான் சொல்றதா, இல்ல அவனுடைய ஃபேமிலி இதை பத்தி நான் சொல்றதா, இல்ல இவங்க எப்படி குடும்பமா ஒரு குடும்ப கதைக்குள்ள நான் போயிட்டு இதை பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட செகண்ட் பார்ட்ல கொடுத்துருக்காரு. அதை நம்மளாலையுமே ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியல. அதுதான் படத்துடைய மிகப்பெரிய மைனஸாவே மாறுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் புஷ்பராஜ் கேரக்டராகவே கிட்டத்தட்ட படம் முழுக்கவே இருந்திருக்காரு. அதுக்கான மெனக்கடல் படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. முக்கியமா அல்லு அர்ஜுன் காளியம்மாள் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே டான்ஸ் ஆடுற இதுவாகட்டும், இப்படி பயங்கரமா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பக்காவாக கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தானா அவங்களும் புஷ்பராஜோட ஸ்ரீவல்லியா சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லும். அந்த ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் ரொம்ப கம்மியான ஒரு டைமுக்கு வந்தாலுமே அவருடைய அந்த ஆக்டிங் தனித்துவமா தெரிஞ்சுன்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அவங்களுடைய வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவலாவுமே பயங்கர சூப்பரா நமக்கு ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். படத்துடைய பின்னணி இசையுமாகட்டும் இல்லை இசையாகட்டும் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் பார்க்கும்பொழுது பக்கத்துல ஒரு அங்கிள் உட்காந்துட்டு இருந்தது. படம் முழுக்குமே என்னவோ படம் போயிட்டு இருக்கே அப்படின்றது கதையே புரியாம கஷ்டப்பட்டு தான் உட்காந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் கிஸ்கான ஒரு சாங் வந்த உடனே அங்கிளுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக் ஆயிட்டு அவரு ஒரு மாதிரி கிஸ்ஸா ஆயிட்டாரு. அப்படியே ஜாலியா அப்படி எனர்ஜெட்டிக்கா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி படத்துல பல மூமெண்ட்ஸ்ல வச்சு தூக்கி நிற்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம எதுவுமே முடியாம எப்படா படத்தை விட்டு வெளியே அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல தேர்ட் பார்ட்டோட லீடும் வேற சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டோடைய கதையாவது ஒழுங்கா எழுதுங்க டைரக்டர் சார், அதையாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹைப் மூமெண்டோட நீங்க கொடுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ புஷ்பா 2 திரைப்படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம புலிகேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.